ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன முடிவில் போட்டேன்னே தெரில. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பூயா பாஸ். அதாவது நான் என்ன திங்க் பண்ணேன்னா, இங்கே 899 ஒரு இது இருந்துச்சு, அது போட்டு இருந்தேன்னா ஃபுல்லாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் இல்லை, 899 போட்டு 58 தான் கிடச்சிருக்கு. அது யாரே தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எதுக்கு போட்டேன் பூயா பாஸு, அதாவது இந்த பண்டில் தான் நான் எடுக்கணும். நல்லா எனக்கு மற்ற யூடியூபர்ஸ்லாம் இது வந்து நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த பூயா பாஸ், இந்த பண்டில், அதாவது ஃபஸ்ட்டு பூயா பாஸ் எனக்கு, அதனாலே இந்த பண்டில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த பாருங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் இதை எடுக்கலான்னு முடிவில் இருந்தேன். அதனால தான் இந்த பூயா பாஸ் போட்டேன். ஆனால் நான் ஒரு கூட பூயா பாஸ் போட்டதில்லை. அப்புறம் தான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன், நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் என்ன முடிவில் இருக்கேன்னா, அதான் மிஷின்ஸ்லாம் இன்றைக்குள்ள மிஷின்ஸ்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிட்டேன் மிஷின்ஸு. அதை அடுத்து நாளைக்கு தான் இனிமேல் நான் மிஷின்ஸ் எல்லாம் முடித்து இந்த பண்டில் எடுத்து நாம் இனிமேல் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னா இந்த ஒரு காரணத்துக்கு தான். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 3 வீக்லி போட்டிருந்தேன். இப்போ இதான் வந்து என்னோடய 3வது வீக்லியாக 1456 டைமண்ட் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணி பூயா பாஸ் போட்டேன். அதனால் 271 டைமண்ட் இருக்குது இப்போ. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூயா பாஸ் எனக்கு போடவே தெரியாது கைஸ். நானே வந்து யூடியூப்பில் பார்த்து தான் போட்டேன். என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, நீ என்னடா பாட்டு கஷ்டமாக போட்டு சொல்லிடுற அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நீங்களே இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பூயா பாஸு. இந்த தெரியுதா, பிகே பூ அந்த பன் தான் அந்த ஃபஸ்ட்டு பூயா பாஸே. இது தான் நான் வந்து இதில் ஸ்பின் பண்ணலான்னா டைமண்ட் ஏதாவது வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்பின் பண்ணலை. ஆனால் ஒன்று இருக்காது. ஓகே, அதில் பாஸ் பண்ண போல். பார்த்தீங்கன்னா இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து இல்லை ரெண்டும் இதான் கைஸ், எனக்கு ஒன்றும் புரியலை. இது வந்து பாஸ் ப்ரீமியம், இதுதான் புரியவே இல்லையே எனக்கு சத்தியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து நான் வந்து இதை எல்லாத்தையும், அதாவது இந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பூயா பாஸ் இருக்குல்ல, இந்த பூயா பாஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த பண்டில் எப்படி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இப்போ எனக்கு ஒரே ஒரு கவலை, இதை நான் எப்படி க்ளைம் பண்ணுறது? நான் ஒரு தடவை கூட பூயா பாஸ் போட்டது இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.